அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு எவ்வளவு இருக்கும் மற்றும் மாத வருமானம் 18,000 முதல் 1,00,000 வரை பெறக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த ஜூலை மாத டிஏ உயர்வினால் ஏற்படக்கூடிய சம்பள கணக்கீடு சம்மந்தப்பட்ட முழு வீடியோ தான் இது. இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடியான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 7வது ஊதிய குழுவின் அடிப்படையில் சம்பளம் பெறும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அனைத்து அதிகாரிகள் ஆகியோர்களுக்கு இந்த அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணத்தில் மிகப்பெரிய அறிவிப்பு வரலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்ருக்காங்க. விதிகளின் பிரகாரம் ஜூலை 1 முதல் அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் திருத்தம் செய்யப்பட உள்ளது. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விலைவாசி மற்றும் பணவீக்கத்தை சமாளிக்க மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி அளிக்கப்படுகின்றது. இது அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு பிரகாரம், அதாவது ஏஐசிபியின் குறியீடு பிரகாரம் தீர்மானிக்கப்படுகிறது. அகவிலைப்படி 4% அப்படிங்கிறது உயரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 50% இருக்குது. தற்போது 4% அதிகரிக்கப்பட்டால், அதாவது அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாயாக பெறக்கூடிய அரசு ஊழியருக்கு அகவிலைப்படியில் 4%, அதாவது மாதம் 720 ரூபாய் அதிகரித்து அவர்களின் ஆண்டு வருமானம் 8,640 ரூபாயாக அதிகரிக்கும். இதுவே அடிப்படை சம்பளம் 20,000 உள்ள ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 800, அதாவது இந்த 4% அப்படிங்கிறது 800 ரூபாய். இதே ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா 9,600 ரூபாய் அதிகரிக்கும். இதுவே மாத வருமானம் 25,000 என்றால் மாதத்திற்கு 1000 மற்றும் ஆண்டிற்கு 12,000 ரூபாய் உயர்த்தப்படும். அனைவருக்கும் இதுவே அடிப்படை சம்பளம் 30,000 ரூபாய் பெறக்கூடிய ஊழியருக்கு மாதம் 1,200 ரூபாயும் ஆண்டுக்கு 14,400 ரூபாயும் அதிகரிக்கும். அடுத்ததாக அடிப்படை சம்பளம் 40,000 ரூபாய் பெறக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு மாதம் 1,600 ரூபாயும் ஆண்டுக்கு 19,200 ரூபாயும் அதிகரிக்கும். இதுவே அடிப்படை சம்பளம் 50,000 பெறக்கூடிய ஊழியருக்கு மாதம் 2,000 மற்றும் வருடத்திற்கு 24,000 ரூபாய் அதிகரிக்கும். அடிப்படை சம்பளம் 80, அதாவது 80,000 என்ற கணக்கில் வாங்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு மாதம் 3,200 ஆண்டுக்கு 38,400 ரூபாயும் அதிகரிக்கும். அடிப்படை சம்பளம் 90,000 வாங்கக்கூடிய ஊழியருக்கு மாதம் 3,600 ஆண்டுக்கு 43,200 ரூபாயும் கிடைக்கும். இது அடிப்படை ஊதியம் 1,00,000 பெறுபவருக்கு ஒவ்வொரு மாதமும் 4,000 மற்றும் வருடத்திற்கு 48,000 வரை உயர்வு இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் 4% அதிகரிப்பு சம்மந்தப்பட்ட அறிவிப்பை மத்திய அரசு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல்களை நீங்கள் உடனடியாக பெறணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மத்திய மற்றும் மாநில அரசு சம்மந்தப்பட்ட தகவல்களை உடனடியாக வழங்குவோம்.